ஓரமாவா? ரொம்ப கால் வலிக்குது, சுத்தமா முடியல. என்னாச்சு அர்ச்சனா? இதுக்கு மேல என்னால நடக்கவே முடியாதுங்க. பாத்து பாத்து. ரொம்ப முடியலையா? அது இருக்கட்டும். எங்க போறோம், எங்க தங்க போறோம், என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் எதையாவது பண்ணி சமாளிச்சிட்ட போதும் அர்ச்சனா. நாளைக்கு காலையில என்னோட கஸ்டமர் யாரையாவது பார்த்து ஒரு 1000-500 கடன் வாங்கிட்டு வந்தா அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு தான் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. ஏதாவது ஒரு லாட்ஜுக்கு போய் ரூம் போட்டாலும் எப்படியும் ஒரு 1000-500ன்னு கேட்பான். அர்ச்சனா, நான் என்ன ஒன்று பண்ணட்டுமா? உன்னை கூட்டிகிட்டு போய் பத்திரமா ஏதாவது ஒரு கோயிலில் உட்கார வச்சுட்டு நான் போய் என் கஸ்டமர் பார்த்து ஒரு 1000-500 கடன் வாங்கிட்டு வந்துட்டுமா? ஏந்திரி வா. நாம இந்த நிலைமையில போய் யார்கிட்டயாவது 5 ரூபாய் கடன் கேட்டா கூட கிடைக்காது. எந்த ஒரு ராத்திரி தானே, எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். என்ன அர்ச்சனா, ஒரு ராத்திரி தான் சாதாரணமா சொல்லிட்டேன். இந்த ஒரு ராத்திரி எங்க போய் தங்குறது? ஏன் இங்கேயே படுத்துப்போம். இங்கேயா? என்ன அர்ச்சனா சொல்ற? ஆமாங்க, இங்க பாருங்க, இவங்களாம் இங்க படுத்திருக்காங்கல்ல, இவங்களும் மனுஷங்க தானே. இவங்களோட நாமளும் இங்க படுத்துப்போம். அர்ச்சனா, இவங்களுக்கு இந்த வாழ்க்கை பழகி போச்சு. ஆனா நமக்கு பழகிப்போம். எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. பேசாம படுங்க. என்னங்க, என்னாச்சு? ஏன் அழறீங்க? என்னாச்சுங்க? அழாதீங்க. அப்பாவி அர்ச்சனா, அப்பாவி. நான் முட்டாள் அர்ச்சனா, ஏமாளி, பழக்க தெரியாதவன். நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்க கூடாது அர்ச்சனா. ஏன் அர்ச்சனா என்ன கட்டிக்கிட்ட? நடுவுல கோச்சிக்கிட்டு போனல, அப்படியே போயிருக்க வேண்டியது தானே. ஏன் அர்ச்சனா திரும்ப வந்த? உன்னை எப்படிலாம் வாழ வச்சு பார்க்கணும்னு நினைச்சேன். உங்க அம்மா கிட்ட உன மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னேனே. ஆனா இப்போ இப்படி பிளாட்ஃபாரத்துல கூட்டிட்டு வந்து, ஐயோ கடவுளே, கடவுளே. இது பாருங்க, அழாதீங்க. நாம எங்க இருக்கோன்றது முக்கியம் இல்ல, சந்தோஷமா இருக்கோமான்றதுதான் முக்கியம். நான் இங்க ரோட்ல இருந்தாலும் நீங்க என் கூட இருக்கீங்கல்ல, எனக்கு அதுவே போதுங்க. இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நீங்க தைரியமா இருங்க. இல்ல அர்ச்சனா, நான் இது வரைக்கும் யார் யாருக்காகவோ உழைச்சேன், யார் யாருக்காகவோ கஷ்டப்பட்டேன். ஆனா என்னையே நம்பி வந்த உனக்கு நான் ஒண்ணுமே செய்யலையே.
உன்னை இப்படி கஷ்டப்பட்டுட்டேன் அர்ச்சனா. என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு. இது பாருங்க, இந்த மாதிரி மன்னிப்பு கிணிப்பெல்லாம் கேட்டா எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். முதல்ல அழாதீங்க, கண்ணை தொடுங்க, கண்ணை தொடுங்க. இங்க பாருங்க, வாழ்க்கையில கஷ்டமும் நிரந்தரம் கிடையாது, சந்தோஷமும் நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு பெரிய பணக்காரங்களா இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தவங்க தான். மனசை தைரியமா வச்சுக்கோங்க. நாம மறுபடியும் நல்ல நிலைமைக்கு வருவோம். மத்தவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுவோம். நீங்க தன்னம்பிக்கை இழக்காதீங்க. அர்ச்சனா, உங்களுக்கா இந்த நிலைமை? இந்த கோலத்திலேயே நாங்க உங்களை பார்க்கணும். ஐயோ ஐயோ ஐயோ. உங்களுக்கான இந்த நிலைமை. நாங்க இன்னைக்குதான் ஊர்ல இருந்து வந்தோம். குப்பனூர் அங்கன்னு போன் பண்ணி சொல்லிதான் எங்களுக்கு விஷயமே தெரியும். உங்களை நாங்க பதறி போய் தேடிக்கிட்டு இருந்தோம். என்னாச்சுன்னு, ஏன்னா இப்படி? ஏம்மா, ஐயோ, நான் என்ன செத்தா போயிட்டேன்? உயிரோட தானே இருக்கேன். எனக்கு ஒரு போன் பண்ணி இருக்கலாம்ல. கோச்சிக்கிட்டு போயிட்டானே, அவன் அத்தோட அவ்வளவுதான் நினைச்சிட்டான்ல. வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் அண்ணன் கூப்பிடுவியே, அதெல்லாம் பொய்யா? இல்லன்னு அது வந்து அவன் என்கிட்ட பேச வேண்டாமா? அவன் ரோசக்காரன், அவன் பாசக்கார தம்பிய நான் மோசக்காரன் சொல்லிட்டேன்ல, அந்த கோவம். ஆனா நீ என்ன மறக்கலாமா? இல்லன்னு அவர் உங்களை பார்க்க வந்த. ஆமாமா, பேசாம திருப்பி அனுப்பிச்சிட்டேன். ஏன் எனக்கு ரோசம் இருக்க கூடாதா? என் குடும்ப விஷயத்துல தலையிட நீ யாருன்னு கேட்டானே, அப்ப நான் எவ்வளவு துடிச்சிருப்பேன். அந்த கோவம், அதான் நான் விலகி போனேன். அதுக்காக என்ன அப்படியே தலைமொழிக்கிறீங்களா? இந்த மாதிரி நிலைமையில கூட உங்களை விட்டு போயிருவேன்னு நினைச்சீங்களா? பாவி பாவி, தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேனடா. உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருவான்னு ஏன் புத்தி கட்டிச்சடா? உனக்கு என்ன தோணல? அம்மா தம்பி குடும்பம்னு உழைச்சு உழைச்சு கொட்டினிய, இப்ப என்ன நிலைமையில இருக்க பாத்தியா? வாய வயிறுமா இருக்கிற பொண்ணு, அதுவும் பிளாட்ஃபார்ம்ல. அண்ணே, அவரை எதுவும் சொல்லாதீங்க. அவரே மனசு ஒடிஞ்சு போயிருக்காரு. இப்பதான் அவரை சமாதானப்படுத்தின. என்ன ஏதாவது சொல்லி அவர் மனசு காயப்படுத்தாதீங்க. அது என்னால தாங்கிக்க முடியாது. பாத்தேடா, உனக்கு எப்படி ஒரு தங்கமான பொண்டாட்டின்னு.
கடவுள் உன்னை எல்லா விஷயத்திலும் ஏமாத்துறாலும் பொண்டாட்டி விஷயத்துல ஏமாத்தலடா. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். என்ன பாக்குறீங்க? நம்ம வீட்டுக்கு தான். என்ன அர்ச்சனா யோசிக்கிற? வா போலாம். மா, இந்த பிளாட்ஃபாரத்தை விட என் வீடு நல்லாவே இருக்குமா? ஐயோ அதுக்கு இல்லைண்ணே. அப்புறம் என்ன? வாங்க போலாம். என்னம்மா? வாங்க வாங்க போலாம். வா. இந்தாங்க அத்தை, காஃபி. மாமா. பிரியா, பிரியா. ஏய் பிரியா, காஃபி. பிரியா, பிரியா. பிரியா, பிரியா. இல்லையே. அத்தை, பிரியா அவ ரூம்ல இல்லையே. ரூம்ல இல்லையா? பின்பக்கம் எங்கேயாவது இருக்காளான்னு போய் பாரு. பிரியா, பிரியா, பிரியா. ஏ பிரியா, எங்க போயிருப்பா? பின்பக்கம் கூட இல்ல அத்தை. ஒருவேளை மாடிக்கு போயிருக்காளோ என்னவோ. பாக்குறேன். பிரியா, ஏ பிரியா, காஃபி ஆறி போகுது, கீழே வந்து குடி வா. பிரியா மாடியில இல்ல, கீழே தான் இருப்பா பாரு. மாடியில இல்லையா? வீட்டுக்குள்ளேயும் இல்லையே. எங்க போயிருப்பா? அத்தை, பிரியா மாடியில இல்ல. மாடியில இல்லையா? என்னங்க இது? அத்தை, அத்தை, பிரியா ஏதோ லெட்டர் எழுதி வச்சிருக்கா. லெட்டரா? என்ன எழுதிருக்கு படி? அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி அனைவருக்கும் பிரியா எழுதுவது. நான் இனிமேலும் உங்களுக்கு பாரமாக இருந்து மேலும் மேலும் அவமானத்தை தேடித்தர விரும்பவில்லை. இதுநாள் வரை நான் உங்களுக்கு தேடித்தந்த அவமானம் போதும். நான் நம் குடும்பத்தில் ஒரு நிரந்தர அவமான சின்னமாகிவிட்டேன். இதை பல தடவை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்து விட்டேன். பெத்த தாயே, நான் எங்கேயாவது போய் தொலைஞ்சா பரவாயில்ல, நான் 2 நாள் அழுதுட்டு நிம்மதியா இருப்பேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்ல இருக்கிறது சரியில்லைன்னு என் மனசுக்கு பட்டுது. அதனால நான் வீட்டை விட்டு போறேன். என்னங்க இது? இனிமேலாவது நீங்க நிம்மதியா இருங்க. நான் வீட்டை விட்டு போறதுனால தப்பான முடிவுக்கு போயிடுவேன்னு நினைச்சு பயப்படாதீங்க. அப்படி ஒரு முடிவுக்கு நான் எந்த சூழ்நிலையிலயும் போக மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் வயித்துல வளர்ற குழந்தைய பெத்து எடுத்து அதை வளர்த்து பெரிய ஆளாக்குவேன்.
இன்னைக்கு அவமான சின்னமா இருக்கிறேன்னா நீங்க மதிக்கிற மாதிரி நல்ல நிலைமைக்கு வந்து காட்டுவேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு நீங்க யாரும் என்ன தேட வேண்டாம். நீங்க தேடுறது எனக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே நான் தற்கொலை செய்து கொள்வேன்.